Welcome students, 8th standard, Social Science, Geography, Unit 1, Rock Cycle and Soil and its Formation. So, in the chapter la ipo rock cycle பத்தி பார்க்க போறோம். So, rock cycle, igneous rocks are the primary rocks formed first on the earth. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இக்னியஸ் ராக்ஸ் பற்றி. ஸோ இக்னியஸ் ராக்ஸ் என்ன சொல்லுவோம், ப்ரைமரி ராக்னு சொல்லுவோம், இல்லை பேரண்ட் ராக்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இதை ப்ரைமரி ராக் பேரண்ட் ராக்னு சொல்கிறோம், ஏன்னா இந்த ராக்லேருந்து தான் மற்ற ராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறதுனால இதை ப்ரைமரி ராக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இக்னியஸ் ராக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எர்த்தில் ஃபார்ம் ஆன ராக். தீஸ் ராக்ஸ் ஆர் வெதர்ட், எரோடட், டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் டெபாசிட்டட் அட் சம் பிளேசஸ் டு ஃபார்ம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். அதாவது இந்த ராக்ஸ் எல்லாம் உடஞ்சி செதறி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி எங்கன்னா ஒரு இடத்துல டெபாசிட் ஆனால் அதை வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் சேஞ்ச்டு இன்டு மெட்டமார்பிக் ராக் under the influence of temperature and pressure. ஸோ இந்த இக்னியஸ் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸும் எப்படி மெட்டமார்பிக் ராக்காக ஃபார்ம் ஆகுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஏன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால, தட் இஸ் தெர்மல் அண்ட் டைனமிக்னால இந்த ரெண்டு ராக்கும் மெட்டமார்பிக் ராக்காக சேஞ்ச் ஆகுது. The metamorphic rocks are also get disintegrated and deposited to form sedimentary rocks. ஸோ இதுக்கு முன்னாடி இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக் தான் மெட்டமார்பிக் ராக்காக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை, மெட்டமார்பிக் ராக் கூட செடிமெண்ட்ரி ராக் எங்கன்னா போய் டெபாசிட் ஆனிச்சுன்னா அது செடிமெண்ட்ரி ராக்காக கூட ஃபார்ம் ஆகும். ஃபார்மேஷன் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வென் தேர் இஸ் அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் மால்டன் மேக்மா. ஸோ இக்னியஸ் ராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த தீ குழம்பு வால்கேனோலேருந்து வர்ற தீ குழம்பு சாலிடிஃபிகேஷன் கூலாகி சாலிடிஃபை ஆகுறதுனால தான் இந்த இக்னியஸ் ராக்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். Like this, the rocks of the earth crust keep on changing from one form to another form under various natural force and agents. அதாவது இந்த earth crustல, that is இந்த லித்தோஸ்பியரில் அந்த இக்னியஸ் ராக்ஸ் வந்து கிளைமேட்னாலையும் வேறு அதர் நேச்சுரல் ஃபோர்ஸ், அதாவது விண்ட், ஸ்ட்ராம், ஃப்ளட், ரெயின், இதனாலையும் இந்த இக்னியஸ் ராக்ஸ் வந்து வேறு வேறு ராக்ஸாக அதோட நேச்சரை சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த ப்ராசஸை தான் ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். டு யூ நோ quartzite and marbles are the rocks commonly used for construction and sculpture work. அதாவது சிற்பங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த குவார்ட்சைட் அண்ட் மார்பிள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மார்பிள்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் சச் எஸ் வாஸ், tiny gift articles, grinded marbles, tiny gift articles. அதாவது இந்த மார்பிளை நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கிரைண்டட் மார்பிள், இந்த மார்பிள் கிரைண்ட் பண்ணால் அப்படியே தூளாகும். அதை பிளாஸ்டிக்ஸ், பேப்பர்ஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. Next is uses of rocks. Rocks have been used by mankind throughout the history. அதாவது நம்ம வாழ்க்கை வரலாற்றில் இதுக்கு முன்னாடியிலேருந்தே ராக்ஸை தான் இந்த ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணாங்க, நெருப்பு வர வைக்கிறதுக்காக. ரெண்டு ராக்கை உரசுனா நெருப்பு வரும். ஸோ அந்த மாதிரி நெருப்பு வர வைக்கிறதுக்காக, இல்லை ஒரு அனிமலை அட்டாக் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றதுக்காக, இதுக்கெல்லாம் ராக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ராக்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் எக்கானமி. அதாவது நம்ம எக்கானமிக்கு ராக்ஸும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. த மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இன் ராக்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் எசென்ஷியல் டு ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ ஹியூமன் சிவிலைசேஷனில் இந்த மினரல்ஸ், இந்த ராக்கில் இருக்க மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Rocks are used for many purpose in our life and some of them are given below. ஸோ ராக்ஸை இன்னும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் cement, writing chalk, fire, building materials, bath scrub, curbstone, ornaments, roofing material, decorative materials. These are valuable source of minerals such as gold, diamond, sapphire, etc. அதாவது இந்த ராக்ஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிமெண்ட் நம்ம வீடு கட்ட யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த சிமெண்ட் மேக் பண்ணுறதுக்காக, நம்ம போர்டில் எழுதுகிற சாக் மேக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபயர், அதாவது அப்போல்லாம்
என்ன பண்ணுவாங்க, 2 ராக்கை உரசுனா ஃபயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஸோ அதுக்காக கூட ராக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே ராக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பாத் ஸ்க்ரப்பாக கூட அந்த ராக்கை ஒன் கைண்ட் ஆஃப் ராக்கை ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கர்ப் ஸ்டோன்னா இந்த பேவ்மெண்ட் சைடு வாக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் சைடில் இப்படி ஸ்லோப்பாக இருக்கும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கர்ப் ஸ்டோனாக இந்த ராக் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு கூட இதான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரூஃபிங் மெட்டீரியல், அதாவது பில்டிங் டாப்லாம் இந்த ரூஃபிங் மெட்டீரியலாக இந்த ராக் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா மெட்டீரியல்ஸ், அதாவது டெக்கரேட்டிவ் மெட்டீரியல், கிஃப்ட் ஐட்டம்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த மார்பிள்லேருந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு, டைமண்ட், சாஃபியர்ஸ்னால் இந்த நவரத்தினங்கள் சொல்கிறாங்களே, இது எல்லாமே ராக்ஸ் தான், கைண்ட் ஆஃப் ராக்ஸ் தான். ஸோ இதுதான் ராக் சைக்கிளோட ஒரு பிக்சர். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ராக் ஃபார்ம் ஆகும், இக்னியஸ் ராக்ஸ். ஸோ இக்னியஸ் ராக்ஸ் இது வந்து மெல்ட் பண்ணால், ஐ மீன் ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது கொடுத்தா மெட்டமார்ஃபிக் ராக்காக ஃபார்ம் ஆகும். இது வெதர்ட், அதாவது செதறி சாயில் எரோஷன், ஃப்ளட்லேயோ ஏர்லேயோ எரோட் ஆகி ஒரு இடத்துல டெபாசிட் ஆனால் அது செடிமெண்ட் ராக்காக ஃபார்ம் ஆகும். அந்த செடிமெண்ட் ராக்கும் அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா மெட்டமார்ஃபிக் ராக்காக ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே ஹை ப்ரெஷர் அண்ட் ஹீட்டில் அகெயின் மெட்டமார்ஃபிக் ராக்காக ஃபார்ம் ஆகும். இந்த மெட்டமார்ஃபிக் ராக் மெல்ட் பண்ணால் மேக்மா, தட் இஸ் தீக்குழம்பாக ஃபார்ம் ஆகும். அகெயின் அந்த தீக்குழம்பை கூல் பண்ணால் இக்னியஸ் ராக்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ராக் சைக்கிள். ஸோ இது வரைக்கும் ராக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்து சாயில் பற்றி பார்க்கலாம். சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ சாயில்னு பார்த்தீங்க, சாயில்னா என்ன, மண். ஸோ அந்த மண் எப்படி வருது, மண்ணுனா என்ன, அதோட டைப்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், அதோட டைப்ஸ்லாம் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மண்ணோட ப்ராப்பர்ட்டி, அந்த மண்ணோட ப்ராப்பர்ட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா பேரண்ட் மெட்டீரியல்னால் என்ன, ராக்கெல்லாம் உடஞ்சி ஃபார்ம் ஆகுறது தான் இந்த சாயில். ஸோ அந்த ராக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த ராக்கோட ப்ராப்பர்ட்டி என்ன, அண்ட் அந்த கிளைமேட், அந்த ஏரியாவோட கிளைமேட் மழை பெய்யுமா இல்லை ரொம்ப வெயில் அடிக்குமா இல்லை ரெண்டுமே மாறி மாறி இருக்குமா, அது மாதிரி. அண்ட் டோப்போகிராஃபி, அதாவது அந்த ஏரியா அது வந்து லேண்டாக இருக்குமா இல்லை ஹில் ஸ்டேஷனா, அது மாதிரி, அது டோப்போகிராஃபி. அண்ட் ஆர்கானிசம், அதாவது இந்த மண்ணில் இருக்கிற குட்டி குட்டி டைனி ஆர்கானிசம் அண்ட் அந்த டைம் எவ்வளோ நாள் ஆகுது அந்த சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டி. அந்த சாயிலோட வளத்தை டிஃபைன் பண்ணுறது இது எல்லாமே தான். ஸோ சாயில் இஸ் அ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், கேஸஸ், லிக்விட் அண்ட் ஆர்கானிசம் தட் டுகெதர் சப்போர்ட் லைஃப். சாயில்ங்கிறது என்ன, சாயில்னா ஜஸ்ட் வெறும் மண் மட்டும் இல்லை, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆர்கானிக் மேட்டர்ஸ், தட் இஸ் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வெறும் ஆர்கானிக் மேட்டர்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் மினரல்ஸ், கெமிக்கல்ஸும் இருக்கும், கேஸ் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், லிக்விட் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் சாயில். Soil minerals form the basis of soil. So soil minerals is very important. It forms on the surface of the earth. So soil எங்க இருக்கும், earth surfaceல இருக்கும். அதனால தான் இந்த skin of the earth அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம உடம்புல first layer skinோ அதே மாதிரி earthல first layer இந்த soil. So soil are formed from rocks. அதாவது soil எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம், ராக். எப்படி இந்த ராக் எல்லாமே உடஞ்சி செதறி இந்த நேச்சுரல் எரோஷன்ஸ் அப்படின்னா மண் அரிப்பு, காற்றுல அடிச்சிட்டு போகிறது, ஃப்ளட்டு, வெள்ளத்தினால போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இது மாதிரி ஏஜென்ட்ஸ்னால தான் இந்த சாயில் ஃபார்ம் ஆகுது. Water, wind, temperature change, gravity, chemical interaction, living organism and pressure differences all help break down parent material. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ இந்த சாயில், அதாவது பேரண்ட் மெட்டீரியல் ராக்லேருந்து எப்படி சாயிலாக பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா வாட்டர்னால, விண்டுனால, டெம்பரேச்சர் மாறி மாறி வர்றதுனால, கிராவிட்டினால, அதில் இருக்க கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ்னால, அதில் இருக்க லிவிங் ஆர்கானிசம்னால அண்ட் ப்ரெஷர்னால
இந்த பேரண்ட் மெட்டீரியல்லேருந்து சாயில்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது பேரண்ட் மெட்டீரியல் என்ன, ராக். இந்த ராக்லேருந்து சாயில் ஃபார்ம் ஆகுது. இட் லீட்ஸ் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் லூஸ் மெட்டீரியல். அந்த ராக்காக டைட்டாக பவுண்டாக இருக்க அந்த பேரண்ட் மெட்டீரியல், அந்த ராக் வந்து இது மாதிரி இந்த ஏஜென்ட்ஸ்னால ஃபுல்லாக லூஸ் ஆகிடுது. இன் தி கோர்ஸ் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் இன்டு ஃபைன் பார்ட்டிகிள்ஸ். அப்படியே போக போக என்ன ஆகுது, அதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக அப்படியே பிரேக் டவுன் ஆகிடுது, உடஞ்சி போயிடுது. This process release the minerals locked in the rock fragment. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ராக், அந்த கெட்டியாக இருக்க அந்த ராக்குக்குள்ளே என்னென்ன மினரல்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே வெளியில் ரிலீஸ் ஆகிடுது. Later on, the vegetative cover which develop in that region form humus content of the soil. அதாவது என்ன ஆகும்னா, ஸோ எந்த இடத்துட்ட அந்த ராக் அது மாதிரி வெதர்ட் ஆகி உடஞ்சி செதறி போகுதோ, இல்லை இந்த மினரல்ஸ் எல்லாம் பிரேக்கப் ஆகுதோ, அந்த இடத்துல இருக்கிற வெஜிடேட்டிவ் கவர், ஸோ அந்த இடத்துல இருக்கிற மரங்கள், செடிகள், ஸோ அதுலேருந்து வர்ற ஹியூமஸ்னால் மக்கி போனது, ஸோ மக்கி போய் அதுலேருந்து ஃபார்ம் ஆகுறது அந்த சாயில். திஸ் வே தி சாயில் கெட் மெச்சூர்டு கிராஜுவலி. ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஆகி மெச்சூர் ஆகுறது தான், இப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் இந்த சாயில் ஃபார்ம் ஆகுது. So do you know World Soil Day is observed on 5th December every year. So 5th December World Soil Day observe பண்றாங்க. Next is soil composition. The basic component of soils are mineral, organic matter, water and air. அதாவது ஒரு சாயில்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, மினரல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் மேட்டர்ஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும், ஏர் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அபவுட் 45% ஆஃப் மினரல். அதாவது மினரல் வந்து 45% இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் 5% இருக்கும், அண்ட் வாட்டர் 25% இருக்கும், அண்ட் ஏர் 25% இருக்கும். இதெல்லாம் கம்பைன் ஆகி உருவானது தான் இந்த சாயில். It is only a generalized fact. The composition of soil varies from place to place and time to time. எல்லா இடத்துலையும் சாயில் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ சாயில் கம்போசிஷன் பாருங்கள். ஸோ இதில் 25% ஏர் இருக்குது, 25% வாட்டர் இருக்குது, அண்ட் 45% மினரல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, டைனி ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ரூட்ஸ் இருக்குது, ஹியூமஸ் இருக்குது, ஆர்கானிக் மேட்டர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் சாயில் கம்போசிஷன். நெக்ஸ்ட் இஸ் சாயில் ப்ரொஃபைல். The soil profile is defined as the vertical section of the soil from ground surface and extended towards. அதாவது சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னா, இந்த சாயில் இப்போ எர்த் கிரஸ்டில் மேலே சாயில் இருக்கா, ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் சாயில் இருக்கும். கீழே நோண்ட சாயில் கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கும் கீழே போனால் அந்த சாயிலோட ப்ராப்பர்ட்டியே சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில்ஸ். ஸோ சாயில் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் their formation, கலர், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது என்னென்னா, சாயிலை எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது எப்படி ஃபார்ம் ஆனது, அதோட கலர் என்ன, அதோட ஃபிசிக்கல், அது பார்க்க எப்படி இருக்குது, அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த சாயிலை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் சாயில் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு 6 மேஜர் டைப்ஸ். ஸோ சாயிலை 6ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அலுவியல் சாயில், black soil, red soil, laterite soil, mountain soil and desert soil. So these are the 6 types of soils. So first என்ன பார்க்க போகிறோம், alluvial soil பற்றி பார்க்க போகிறோம். These soils are found in the region of river valley, floodplains and coastal region. அதாவது நீர், அதாவது தண்ணி இருக்கிற ஏரியா, அதாவது ஆறு ஓடுற இடம், கோஸ்டல் ஏரியா, கடற்கரை ஓரம், இது எல்லாத்துலேயுமே தான் இந்த அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவியல் சாயில் மீன்ஸ் வண்டல் மண். இந்த வண்டல் மண் வந்து இந்த அலுவியல் சாயில் இது மாதிரி ரிவர் ஃப்ளோ ஆகிற ஏரியா, தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் இந்த வண்டல் மண் ஃபார்ம் ஆகும். தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை தி டெபாசிஷன் ஆஃப் ஸ்லிட் பை தி ரன்னிங் வாட்டர். ஸோ ரிவர் அங்கேருந்து வரும்போது, ரிவர் ஓடும்போது கீழே இருக்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு சாயிலை அப்படியே ஃப்ளோவாக இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறதுனால வர்றது தான் இந்த அலுவியல் சாயில். இட் இஸ் தி மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஆல் சாயில். ஸோ இதில் நிறைய விஷயங்கள், ஐ மீன் நிறைய கிராப்ஸ் வந்து வளரும். It is suitable for the cultivation of sugarcane, jute, rice, wheat and other food crops. அதாவது இதில் என்னென்னலாம் இந்த அலுவியல் சாயில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, சுகர் கேன், கரும்பு,
ஜூட் சணல், ரைஸ் பேடி அரிசி, வீட் கோதுமை, இது மாதிரி நிறைய கிராப்ஸ் அண்ட் அதர் ஃபுட் கிராப்ஸ் இது எல்லாமே இந்த அலுவியல் சாயிலில் நல்லா வளரும். நெக்ஸ்ட் பிளாக் சாயில். These soils are formed by weathering of igneous rocks. Weathering அப்படின்னா செதறது, அதாவது பிளாக் சாயில் வந்து இக்னியஸ் ராக்ஸ் செதறதுனால ஃபார்ம் ஆகுறது தான் இந்த பிளாக் சாயில். ஸோ பிளாக் சாயில் இஸ் clay in nature, அதாவது களிமண் மாதிரி இருக்கும் இந்த black soil. It is retentive of moisture. moistureனா என்ன? ஈரப்பதம். retentive of moisture அப்படின்னா எப்பயுமே இதில் இந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். It is ideal for growing cotton. ஸோ அதாவது இந்த black soilல காட்டன் பருத்தி இருக்கு இல்லையா, அது நல்லா வளரும். Next is red soil. These soils are formed by weathering of metamorphic rocks and crystalline rocks. இதுக்கு முன்னாடி black soil igneous rock செதறதுனால ஃபார்ம் ஆகுது. இந்த red soil எப்படின்னா மெட்டமார்பிக் ராக் அண்ட் கிறிஸ்டலைன் ராக் வெடிச்சு செதறதுனால உடஞ்சி செதறதுனால ஃபார்ம் ஆகுறது தான் இந்த ரெட் சாயில். த presence ஆஃப் அயன் ஆக்சைடு மேக்ஸ் தி சாயில் ப்ரௌன் டு ரெட் இன் கலர். ஸோ ஏன் இந்த சாயில் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா இதில் அயன் ஆக்சைடு கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சாயில் ரெட் கலரில் இருக்குது. இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் செமி ஆரிட் ரீஜன். இது வந்து செமி ஆரிட் ரீஜனில் தான் இந்த ரெட் சாயில் இருக்கும். இது வந்து ஃபர்டைல் நாட் ஃபர்டைல் சாயில்னால் இதில் அதிகமாக கிராப்ஸ் எதுவுமே வளராது. இதில் மில்லட் மட்டும் கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் லேட்டரைட் சாயில். தீஸ் ஆர் தி typical soil for tropical region. ஸோ இந்த சாயில் தான் ட்ராபிக்கல் ரீஜனில் எல்லாம் இருக்கும். These soils are found in region which experienced alternate wet and dry condition. அதாவது வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். ஒரு சீசனில் வெயில் அடிக்கும், ஒரு சீசனில் மழை பெய்யும். அது மாதிரி ஏரியாவில் இருக்கிறது தான் இந்த லேட்டரைட் சாயில். As these soil are formed by the process of leaching, it is infertile. இது வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும், அதாவது இதில் கிராப்ஸ் எல்லாம் நல்லா வளரும். It is suitable for plantation crops like tea, காஃபி இது எல்லாமே இது மாதிரி சாயிலில் நல்லா வளரும். நெக்ஸ்ட் இஸ் மவுண்டைன் சாயில். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஓவர் ஸ்லோப் ஆஃப் மவுண்டைன் ஸ்லோப்பில் ஃபார்ம் ஆகுறது தான் இந்த மவுண்டைன் சாயில். சாயில் இன் திஸ் ரீஜன் ஆர் தின் அண்ட் ஆசிடிக். ஸோ இந்த ரீஜனில் இருக்க சாயில் எல்லாமே ரொம்ப தின்னாகவும் அதில் ஆசிடிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ஹவெவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரீஜன் டு ரீஜன் பேஸ்ட் ஆன் தி ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா ஹைட்டு. அந்த மவுண்டைனோட ஹைட்டு வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சாயிலோட கேரக்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் டெசர்ட் சாயில்னா என்ன? சாண்டி சாயில். இது எங்கே இருக்கும்? டெசர்ட்டில், ஹாட் டெசர்ட்டில் இருக்கிற சாயிலை தான் டெசர்ட் சாயில்னு சொல்லுவாங்க. இது வந்து போரஸ் அண்ட் சலைன். இதில் வந்து இது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து எந்த ஒரு அக்ரிகல்ச்சருமே எந்த ஒரு விவசாயமே பண்ண முடியாது. ஸோ சாயில் அப்புறம் அதோட ஃபார்மேஷன் பார்த்தோம். அடுத்து சாயில் எரோஷன், மண் அரிப்பு. சாயில் எரோஷன் இஸ் த ரிமூவல் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ஆஃப் டாப் லேயர் ஆஃப் சாயில் பை நேச்சுரல் ஃபோர்ஸ் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நேச்சுரல் ஃபோர்ஸ்னால இந்த சாயில் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அரிச்சுக்கிட்டு போணுச்சுன்னா அதுதான் சாயில் எரோஷன் சொல்கிறாங்க. இந்த சாயில் எரோஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாகும். அதனால இதில் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடக்டிவ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வாட்டர், ஓடுற தண்ணி, காற்று, இது எல்லாமே தான் சாயில் எரோஷனுக்கு ஒரு ரீசன். இந்த சாயில் எரோஷனை எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஷீட் எரோஷன், ரில் எரோஷன், கல்லி எரோஷன் அப்படின்னு 3 டைப்ஸாக இந்த சாயில் எரோஷனை பிரிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேயர் ஆஃப் சாயில். இந்த சாயிலோட லேயர்லாம் பாருங்கம்மா, இதுலேருந்து இது வரைக்கும் ஆர்கானிக் லேயர், இது டாப் சாயில், சப்சாயில், பேரண்ட் மெட்டீரியல், பெட்ராக். ஸோ இதோட லேயர்ஸ் என்னென்னா ஹரிசான் அண்ட் ஹியூமஸ், A horizon or top soil, E horizon or elevated layer, B horizon or subsoil, C horizon or parent rock or horizon parent rock. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஒரு டேப்லர் காலமில் பார்க்கலாம். ஸோ அந்த லேயர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். O horizon or humus, அதாவது this layer is dominant by organic materials, அதாவது leaves, twigs, குச்சி, இலை இதெல்லாம் கீழே விழுந்து மக்கி போய் ஃபார்ம் ஆகுறது தான் இந்த லேயர். நெக்ஸ்ட்டு A horizon or top soil. இது என்னென்னா இந்த டாப் சாயிலில் இதுவும் ஒரு பார்ட். இதில் வந்து ஆர்கானிக் மினரல்ஸ் ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு E horizon or elevated soil, அதாவது ஈங்கிறது என்னென்னா எலிவேட்டட். திஸ் லேயர் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி லீச்சி, அதாவது இது கிளே மாதிரி இருக்கும், அதாவது களிமண் மாதிரி இருக்கும். இதில் அயன், அலுமினியம் ஆக்சைடு இதெல்லாமே நிறையாவே இருக்கும். ஸோ அதனால இந்த ஓர்ஸ், அதாவது ரா அயன், அலுமினியம் ஆக்சைடு இது எல்லாமே இதுலேருந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் B horizon or subsoil.
This layer reflects the chemical or physical alteration of parent material. அதாவது ராக்லேருந்து ஃபிசிக்கல் கெமிக்கல் சேஞ்சஸ்னால ஃபார்ம் ஆகிற லேயர் தான் இது. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா அயன், கிளே, அலுமினியம் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே இந்த சப்சாயில் ஹாரிசான் ஆர் சப்சாயிலில் பி ஹாரிசான் ஆர் சப்சாயிலில் இருக்கும். Next is C horizon or parent rock. Partially weathered parent material accumulated in this layer. அதாவது இதில் வந்து இந்த parent rocks எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஃபார்ம் ஆகிற இந்த லேயர் தான் C horizon or parent rock அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் R horizon or parent rock. இது வந்து என்னென்னா உடஞ்சி செதறாத அந்த ராக்கை தான் இந்த R horizon parent rock அப்படின்னு சொல்கிறாங்க. Next is soil conservation. Soil conservation is the process of protecting the soil from erosion to maintain its fertility. So soil erosionனால என்ன ஆகும், அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது, ஃபர்டிலிட்டியாக இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதை கன்சர்வ் பண்ணுறதுக்கு, இதை பாதுகாக்கிறதுக்கான மெத்தட் தான் சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தி மெத்தட் தட் ஆர் வைட்லி ப்ராக்டிஸ்டு ஃபார் சாயில் கன்சர்விங் ஆர் அஃபாரஸ்டேஷன். அதாவது இந்த சாயில் கன்சர்வேஷன், சாயில் எரோஷனை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா அஃபாரஸ்டேஷன், அதாவது நிறையா செடி கொடிகள் அது காடுகளை அழிக்காமல் இந்த மரங்கள் எல்லாத்தையும் வளர்க்கணும். கண்ட்ரோல்டு கிராசிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், கிராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங், கான்டோர் பிளஃபிங், ட்ரேஸ் ஃபார்மிங், செக்கிங், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், விண்ட் பிரேக், அதாவது காடுகளை அழிக்காமல் இருக்கணும், நிறையா டேம்ஸ் கட்டணும், ஒரே க்ராப்பை ஒரே மாதிரியான செடியை க்ராப்பை வந்து விளைவிக்காமல் வேறு வேறு க்ராப் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு க்ராப் இது பண்ணணும், ஏர் உழுகணும். இது மாதிரி ஃபார்மிங் எல்லாம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி விண்டு பிரேக், பலமாக காற்றடிக்கிறத பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் சாயில் கன்சர்வேஷனுக்கு நம்ம கடைப்பிடிக்கிற ரொம்ப யூஸ்வலான மெத்தட்ஸ். How long does it take to form soil? எவ்வளோ நாள் ஆகும் ஒரு சாயில் ஃபார்ம் ஆகுறது? அது கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. The environment which characterized by mild climate, கிளைமேட் ரொம்ப மைல்டாக இருந்துச்சுன்னா இந்த 1 சென்டிமீட்டர் சாயில் ஃபார்ம் ஆகுறதுக்கு 200 to 400 இயர்ஸ் ஆகும். எங்கன்னா வெட் ட்ராபிக்கல் ஏரியாவில். இந்த சாயில் ஃபார்மேஷன் எங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கும்? சாயில் ஃபார்மேஷன் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் டேக்ஸ் அப் டு 200 இயர்ஸ். எங்கே அப்படின்னா 200 இயர்ஸ் இந்த வெட் ட்ராபிக்கல் ஏரியாவில் 200 இயர்ஸில் இந்த சாயில் ஃபார்ம் ஆகும். டு பிகம் அ வெல் மெச்சூர்டு சாயில், நல்ல மெச்சூர்டான சாயில் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 3000 இயர்ஸ் ஆகும். Next is uses of soil. Soil is one of the most important natural resource. Soil is a natural resource. It is a basic requirement for plants growth and support various life forms on the earth. இது வந்து plants வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா soil. The minerals present in the soil enhance and nourishes the crop and the plants. அதாவது பிளான்ட்ஸுக்கும் இந்த க்ராப்ஸுக்கும் தேவையான மினரல்ஸ் எல்லாமே சாயிலில் இருந்தால் இந்த க்ராப்ஸும் பிளான்ட்ஸும் நல்லா வளரும். இட் இஸ் யூஸ்டு டு மேக் செராமிக்ஸ் அண்ட் பாட்ரி, அதாவது மண்பாண்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த சாயில் யூஸ் ஆகுது. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட், அதாவது கைவினை பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், பில்டிங் கட்டுறதுக்காக இந்த சாயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இட் ஆக்ட்ஸ் as natural filter of water and purifies. அதாவது இது எப்படின்னா மழை தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி பூமிக்கு அடியில் அனுப்பும். ஸோ அதனால இதை நேச்சுரல் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் சப்போர்ட்ஸ் ஈகோசிஸ்டம் அண்ட் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லேண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது லேண்ட் மேனேஜ்மெண்ட், விழுகிற இலைகள் இதெல்லாமே மக்கி திரும்ப அதை வந்து ஒரு நல்ல சாயிலாக ஃபார்ம் பண்ணுது. Rocks and soils are the important renewable natural resource. இது வந்து renewable resource. Both of them play an important role in every life of human beings as well as economic development. Human lifeline சரி, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லேயும் சரி, இந்த ராக் அண்ட் சாயில் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். Nowadays rocks based companies are in increase which provide employment to the seizable population. Rocks companies நிறைய ஃபார்ம் ஆனதுனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சாயில் அட்ராக்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் அண்ட் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதாவது இந்த சாயிலை பொறுத்து ஹியூமன் வந்து அங்கே செட்டில் ஆகுறாங்களா இல்லையா, அதோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே இந்த சாயிலை பொறுத்து தான் இருக்குது. ஆஸ் இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி,
The proper management of soil resource will lead to sustainable food production. Beside, it uses for various other purpose. So India வந்து ஒரு agricultural country. So விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு country. அதனால இங்க food production நிறைய நடக்கும். அதனால சாயிலோட ரிசோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாயிலை நம்ம எப்பயுமே கன்சர்வ் பண்ணணும். அதனால நிறையா மரச்செடிகள் நிறையா நடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாப்டரில் ராக் சைக்கிள் பற்றி பார்த்தோம், ராக்ஸோட யூசஸ் என்னன்னு பார்த்தோம், அண்ட் தென் சாயில்னால் என்னன்னு பார்த்தோம், அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ சாயில் கம்போசிஷன், சாயில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம், அண்ட் சாயில் எரோஷன்னா என்ன, அதை எப்படி அந்த சாயில் எரோஷனை கன்சர்வ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே இந்த சாப்டரில் பார்த்தோம். ஸோ இதில் யூசஸ் ஆஃப் சாயில்ஸ் கூட பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.